அவன் இயேசுவின் இடப்பக்கம் மறையப்பட்டவன் என்றும் அவன் பெயர் கெஸ்டாஸ் என்றும் பேசுகின்றன பழைய பதிவுகள். அவன் தன் மீறுதல்களை நியாயப்படுத்துபவன், அறைவதற்கான தவறுகளை செய்யாதவன் என நம்பிக்கொண்டிருந்தவன். பாலன் இயேசுவை சுமந்து கொண்டு யோசேப்பும் மரியாவும் எகிப்துக்கு ஓடியபோது வழியில் குறுக்கிட்டு கொள்ளையடித்தவன் இந்த கெஸ்டாஸ் என்றொரு பாரம்பரிய கதையும் உண்டு. இன்னொருவன் வலப்பக்கம் மறையப்பட்டவன். அவன் பெயர் டிஸ்மாஸ் என்கிறது வரலாறு. அவன் அந்த கடைசி கணத்தில் மனம் மாறினான். ஒற்றை வினாடியில் மொத்த பாவத்தையும் அழித்து மாபெரும் வெற்றியை பெற்றான். அவனுக்கான தண்டனை விலைமதிப்பற்ற பரிசோடு முடிந்தது. அவனுக்கான படுகொலை அழியா வாழ்வென உருமாறியது. இயேசுவை முதலில் சந்தித்தான்.